நாம் நெருக்கடியான சூழல்களுக்கூடாக கடந்து போகிற போது கர்த்தர் என்ன இந்த பாதையில நடத்துறாருன்னு சொன்னா, கர்த்தர் என் மூலம் மகிமைப்பட விரும்புகிறார். தானியேல் 3ஆம் அதிகாரம் 15 இருந்து வாசிச்சு பாருங்க. நேபுகாத்நேச்சார் சொல்லுகிறான், இல்ல நீ இப்படிப்பட்ட ஆராதனை செய்தாக வேண்டும், இதை செய்யவில்லை ஆனால் நீங்கள் கொல்லப்படுவீர்கள் என்று சொல்லுகிற போது அந்த 3 வாலிபர்கள் சொன்னார்கள், நாங்கள் உனக்கு உத்தரவு சொல்ல அவசியம் இல்லை, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், அந்த சூளையிலே போடப்படுகிற வரை. அவர்கள் 3 பேர் என்ன செய்தார்களா, தூக்கி அந்த சூளையிலே வீசுகிறார்கள். அந்த அக்கினி சூளைக்கு நடுவிலே ராஜா பிரமித்து பார்த்து சொல்லுகிறான், 3 பேரை அல்லவா கட்டுண்டவர்களாக அக்கினியிலே வீசினோம், 4 நபர்கள் இருக்கிறார்களே, 4வது நபர் தேவ சாயலாய் இருக்கிறது என்று சொன்னா, பாடுகளுக்கூடாய் கடந்து போகிறாயா, உன்னோடு கூட நடக்கிற ஒரு தேவனை இந்த பூமி அறியும்படியாய் கர்த்தர் வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார்.